20 லட்சம் குழந்தைங்களோட உயிரை இந்த ஒரு நபர் காப்பாத்திருக்காரு சொல்லி சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ படத்துல வந்த கதைலாம் கிடையாது. உண்மையாலுமே நடந்த ஒரு விஷயம். ஜேம்ஸ் ஹாரிசன் அப்படின்ற இவருக்கு 14 வயசு இருக்கும். டாக்டர்ஸ்லாம் இவருக்கு செஸ்ட்ல ஒரு சர்ஜரி பண்றாங்க. சர்ஜரி பண்றப்பதான் அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்ப பண்றப்பதான் டாக்டர்ஸ் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. இவருடைய உடம்புல ஆன்டிடி அப்படின்ற இந்த ஆன்டிபாடி செல்ஸ் நிறையவே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆன்டிடி செல்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா குழந்தைங்க வயிற்றுல பறக்கும் ஏமோலிட்டிக் அப்படின்ற அந்த நோய் பரவும். அப்படி அந்த நோய் இந்த குழந்தைங்க பறக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியா இல்லாம போகலாம். குழந்தைக்கு லிவர் நார்மலா வளர்றதோட பெருசா வளரலாம். இது பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்ல கொண்டு போய் விடும். அந்த நோய் மட்டும் குழந்தை வயிற்றுல வளர்றப்பே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஆன்டிடி செல்ஸை இந்த ஹியூமன் பிளட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதை இன்ஜெக்ஷனா போட்டாங்க அப்படின்னா அது சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த 1950s டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இவரு பிறந்தது 1936, இவருக்கு 14 வயசு 1950. கரெக்டா எல்லாமே மேட்ச் ஆகி இந்த 14 வயசுல இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலுமே 18 வயசுல தான் பிளட் டொனேஷன் பண்ண முடியும். அதுதான் லீகல் ஏஜ். 18 வயசுல இவர் பிளட் டொனேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய பிளட்ல இருந்து சயின்டிஸ்ட்ல அந்த ஆன்டிடி செல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை இன்ஜெக்ஷனா செல் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 18 வயசுல இவர் பிளட் டொனேஷன் பண்ண ஆரம்பிச்ச இவரு 81 வயசு வரைக்கும் பிளட் டொனேஷன் பண்ணாரு. 1100க்கும் மேற்பட்ட டைம் இவரு பிளட் டொனேஷன் பண்ணிருக்காரு. எப்பப்பெல்லாம் கொடுக்க முடியுமோ போய் கொடுத்துட்டு வந்துருவாரு. இப்படி கொடுத்துட்டு இருந்த இவரு 2025ல 88 வயசுல இவர் இறந்துடுறாரு. இவரை பத்தியான உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.